வணக்கம் அன்புடையீர். இன்று நம் உரையாடல் தியானம் என்ற இந்த அற்புதமான பயிற்சியை பற்றியது. நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்தீர்களா? எவ்வளவு வேலைப்பளு, மன அழுத்தம், மனக்கலக்கம் நம் வாழ்வில் தினமும் நம்மை எவ்வளவு களைப்பாக மாற்றுகிறது என்பதை நாம் நினைத்துப் பார்க்கும் நேரமே இல்லாமல் போகிறது. ஆனால் உண்மையில் நம் மனம், நம் மூளை, நம் உடல் ஆகியவை ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இணைந்து செயல்படுகின்றன. எனவே அவற்றிற்கு ஓய்வு கொடுப்பது மிக அவசியம். அதற்கான மிக எளிய மற்றும் மிக ஆழமான வழிதான் தியானம். நீங்கள் தியானம் என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள்? பலர் தியானம் என்பது சாமியார் மாதிரி குகையில் உட்கார்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த சுவாசம் எடுப்பது என்று நினைப்பார்கள். சிலர் அதை ஒரு ஆன்மீக விஷயமாகவும், சிலர் அதை மனதை காலி செய்வதாகவும் எண்ணுவார்கள். ஆனால் உண்மையில் தியானம் என்பது எளிமையான ஒன்றாகும். அது நம் மனதை ஒருமுகப்படுத்தி நமக்குள் உள்ள அமைதியை கண்டுபிடிக்கும் ஒரு நடைமுறை. அது யாராலும் செய்யக்கூடியது. அது உங்கள் வயது, பாலினம், மதம், கல்வி எதுவாக இருந்தாலும் சம்பந்தமே இல்லை. தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன் முதலில் நீங்கள் அமைதியான ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அது உங்கள் வீட்டின் ஓர் அறை கூட இருக்கலாம், அல்லது ஒரு பூங்காவில் மரநிழலில் இருக்கலாம், அல்லது கடற்கரையில் அலை ஒலிகளை கேட்டுக்கொண்டும் இருக்கலாம். முக்கியம் என்னவென்றால் அந்த இடம் உங்களுக்கு சாந்தத்தை தர வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் உட்காரும் நிலைமை மிகவும் முக்கியம். சுகமாக அமருங்கள். முதுகை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கடினமாக இல்லை, மென்மையாக நேராக இருக்க வேண்டும். இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுங்கள். மூச்சை உள்ளிழுக்கும் போது குளிர்ச்சி நிறைந்த காற்று உங்கள் மூக்கு குழாயில் நுழைந்து நுரையீரல்களை நிரப்புவதை உணருங்கள். மூச்சை வெளிவிடும் போது உள்ளிருக்கும் சுமைகள், மன அழுத்தம் எல்லாம் வெளியேறிவிடுவதே மனதில் கற்பனை செய்யுங்கள். ஆரம்பத்தில் உங்கள் மனம் பல திசைகளில் ஓடும். இது சாதாரணம். உங்கள் சிந்தனைகள் வந்து போகும். ஆனால் அதை நீங்கள் தடுக்க வேண்டாம். வெறும் பாருங்கள், எப்படி வானத்தில் மேகங்கள் மிதந்து செல்கின்றனவோ அதுபோல. தியானம் செய்யும் பொழுது ஒரு வார்த்தையே, ஒரு ஒலியே, அல்லது உங்கள் மூச்சை மட்டும் கவனிக்கலாம். சிலர் ஓம் என்கிற மந்திரத்தை மெதுவாக மனதிற்குள் உரைத்துக் கொண்டிருப்பார்கள். அது மனதை ஒருமுகப்படுத்த உதவும். சிலர் அவர்களின் மூச்சின் ஓசையை மட்டும் கேட்டு இருப்பார்கள். அது மனதை தற்போது உள்ள தருணத்துடன் இணைத்துவிடும். உங்கள் மனம் திசை மாறும் போதெல்லாம் அதை மெதுவாக மீண்டும் மூச்சுக்கு கொண்டு வாருங்கள். தண்டிக்க வேண்டாம், நெருக்கடி வேண்டாம். தியானத்தின் போது நீங்கள் உங்கள் உடலை அதிகம் கவனித்து பாருங்கள். உங்கள் தோள்கள் சற்றே இறுக்கமாக இருக்கிறதா? உங்கள் முகம் பழுபோட்டு இருக்கிறதா? உங்கள் கைகளை நீங்கள் இறுக்கி பிடித்திருக்கிறீர்களா? அதை மெதுவாக தளர்த்துங்கள். ஒவ்வொரு சுவாசத்திலும் அந்த தளர்ச்சி உங்கள் உடலெங்கும் பரவுவதை உணருங்கள். உங்கள் விரல்கள் முதல் உங்கள் தலைமுடி வரை ஒரு மென்மையான அலை போல் அது செல்லும் உணர்வு அற்புதமானது. தியானம் என்பது வெறும் சில நிமிடங்கள் கண்களை மூடி அமர்வது மட்டுமல்ல. அது ஒரு பயணம். நீங்கள் உங்களையே அறிந்து கொள்ளும் பயணம். நீங்கள் யார் என்பதை, நீங்கள் உண்மையில் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதை, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது, உங்கள் மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்பது. இந்த பயணம் உங்களை மாற்றும். அது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு பரிசு. தியானம் ஆரம்பிக்க எப்படி இடத்தை தேர்வு செய்வது? உட்காரும் நிலைமை, மூச்சை கவனிப்பது போன்ற அடிப்படை அம்சங்களை பார்த்தோம். இன்று அந்த அடிப்படையில் இருந்து ஒரு படி மேலே சென்று தியானத்தின் ஆழத்தை அனுபவிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். பலர் தியானம் ஆரம்பிக்கும் போது முதல் சில நாட்களில் நல்ல உணர்வு கிடைக்கிறது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு மனதில் சிந்தனைகள் பெருகி தியானம் செய்யும் ஆர்வம் குறையத் தொடங்குகிறது. இதற்கு காரணம் தியானத்தின் இயல்பை நாமே தவறாக புரிந்து கொள்வது. தியானம் என்பது மனதை வெறுமையாக்கும் முயற்சி அல்ல. அது மனதை அடக்கி வைத்திருக்கும் பணி அல்ல. அது மனம் இயல்பாக எப்படி இயங்குகிறது என்பதை கவனிக்கும் கலை. அது ஒரு கலை மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல். நமது மூளையில் தினமும் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் தோன்றி மறைகின்றன. சிலவை பயனுள்ளவை, சிலவை பயனற்றவை, சிலவை நம்மை மகிழ்விக்கும், சிலவை நம்மை கலக்கப்படுத்தும். தியானத்தின் மூலம் நாம் இச்சிந்தனைகளை ஒரு விருந்தினரைப் போலவே பார்த்துக் கொள்வோம். அவர்கள் வந்தாலும் பரவாயில்லை, சென்றாலும் பரவாயில்லை. நம்முடைய வீட்டில் விருந்தினராக வந்தவர் எப்போதும் இருப்பதில்லை. அதுபோல சிந்தனைகள் நிரந்தரமில்லை. இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த படி என்னவென்றால், உங்கள் மூச்சுடன் ஒரு காட்சி கற்பனை சேர்த்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது ஒரு வெள்ளை ஒளி உங்கள் உடலில் நுழைந்து
உங்கள் இதயத்தை நன்கு சூடுபடுத்துகிறது என்று கற்பனை செய்யலாம். மூச்சை வெளிவிடும்போது அந்த ஒளி உங்கள் உடலில் இருந்து வெளியில் பரவுகிறது என்று கற்பனை செய்யலாம். இந்த கற்பனை உங்கள் மனதை ஒரு இடத்தில் நிலைத்திருக்க உதவும். மேலும் உங்கள் தியான அனுபவத்தை ஆழமாக்கும். தியானம் செய்யும்போது உடலின் சில பகுதிகளில் நீங்கள் வெப்பத்தை அல்லது குளிர்ச்சியை உணரலாம். சில நேரங்களில் உங்கள் விரல்கள் சற்று இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் மெதுவாக சூடாகும். சில நேரங்களில் உங்கள் முதுகு அல்லது கழுத்து வலி போல் தோன்றலாம். ஆனால் அதை பயப்பட வேண்டாம் அல்லது உடனே நகர வேண்டாம். அவற்றை பாருங்கள். அவை எப்படி தோன்றுகின்றன, எப்படி மறைகின்றன என்பதை கவனியுங்கள். இதுதான் தியானத்தின் அடுத்த நிலை. அது தியானத்தில் விரக்தி என்ற சொல்லை அழிக்கிறது. நீங்கள் எந்த ஒரு உணர்வையும் வெறுப்பதில்லை, அதையும் கவும் முயல்வதில்லை, வெறும் கவனித்து விடுகிறீர்கள். இந்த நிலையில் சிலர் மனசாட்சியுடன் மூச்சு எனப்படும் முறைப்படிப்பை செய்கிறார்கள். அதாவது நீங்கள் மூச்சு உள்ளிழுக்கும் போதும் வெளிவிடும் போதும் உங்களுக்குள் மெதுவாக, இது என் மூச்சு உள்ளே வருகிறது, இது என் மூச்சு வெளியே செல்கிறது என்று சொல்வது. இது உங்கள் கவனத்தை சித்தராமல் வைத்துக் கொள்ளும். மேலும் உங்கள் மனம் திசை மாறும் போதும் அதை திரும்ப மூச்சுக்கு கொண்டு வரும். ஒரு நல்ல பயிற்சி உங்கள் இதய துடிப்பை கேட்பது. உங்கள் காதுகளை மனதில் திருப்பி உங்கள் இதயத்தின் துடிப்பை உணருங்கள். ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், ஆனால் சில நாட்களில் உங்களால் அந்த ஒலி போன்ற உணர்வை உணர முடியும். உங்கள் இதயத்துடன் இணைந்திருக்கும் அந்த நொடிகள் உங்கள் உடல் மற்றும் மனம் இரண்டையும் ஒரே நேரத்தில் அமைதியாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், தியானம் செய்யும்போது பெரிய சாதனை எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். அது ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பரிசோதனை கூட அல்ல, அது ஒரு அற்புதமான பயணம். நீங்கள் தியானத்தில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஒரு பரிசு போல இருக்கும். நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் கூட இதை செய்தால் உங்கள் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கும். உங்கள் பொறுமை அதிகரிக்கும், உங்கள் கோபம் குறையும், உங்கள் தூக்கம் நல்லதாகும், உங்கள் மன அழுத்தம் குறையும். மேலும் முக்கியமாக நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த அமைதியை கண்டுபிடிப்பீர்கள். நாம் இதுவரை தியானத்தின் அடிப்படையும் அதன் ஆழமான பயிற்சிகளையும் பார்த்தோம். இன்று இந்த தியானத்தை நம் வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். ஏனெனில் தியானம் என்பது வெறும் காலை நேர அமைதியான ஒரு செயல்பாடு மட்டுமல்ல, அது நம் அன்றாட வாழ்க்கையுடன் கலந்து செல்லக்கூடிய ஒன்று. அது ஒரு தனி நேரம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் கலை. முதலில் வேலை அழுத்தம் பற்றி பேசுவோம். இன்றைய உலகில் வேலை அழுத்தம் இல்லாதவர்கள் மிகவும் அரிது. காலை அலுவலகம் செல்லும் போதே போக்குவரத்து நெரிசல் மனதை களைப்பாக்கும். அலுவலகத்தில் சென்றவுடன் மின்னஞ்சல்கள், கூட்டங்கள், வாடிக்கையாளர் அழைப்புகள் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சேரும். அந்த நிலையில் மனம் எளிதில் பதட்டமடையும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மேசையில் அமர்ந்தபடி கண்களை மூடி 3 ஆழ்ந்த சுவாசங்கள் எடுங்கள். மூச்சை உள்ளிழுக்கும் போது நான் அமைதியாக இருக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லுங்கள். மூச்சை வெளிவிடும்போது நான் அழுத்தத்தை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். இதை 2 நிமிடங்கள் செய்தால் கூட உங்கள் மனம் மீண்டும் சமநிலையை அடையும். அடுத்து குடும்ப உறவுகள். தியானம் இங்கே மிகவும் உதவிகரமானது. ஏனெனில் குடும்பத்தில் நம் உறவுகள் சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடும். யாராவது சொன்ன வார்த்தையால் நம் மனம் புண்படும். அந்த நேரத்தில் உடனே பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக மூச்சை கவனியுங்கள். உங்களது சுவாசம் சீராக வருகிறதா என்பதை கவனியுங்கள். மூச்சு நோட்டத்தை உணர்ந்தபடி உள்ளேயே எண்ணுங்கள். நான் இப்போதிருக்கும் நிலையை புரிந்து கொள்கிறேன். இதனால் கோபம் மெதுவாக குறையும், மனம் தெளிவாகும். பிறகு நீங்கள் பேசும் வார்த்தைகள் மேலும் மென்மையாக இருக்கும். உடல் நலம் தொடர்பாகவும் தியானம் ஒரு அற்புதமான கருவி. பலர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது மனமும் உடலும் இரண்டும் களைப்பாகிவிடுகிறது. அந்த நேரத்தில் தியானம் உடலின் இயற்கையான குணமடைதல் சக்தியை அதிகரிக்க உதவும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு வலி உணரும்போது அந்த வலியை வெறுக்காமல் அந்த இடத்தில் கவனம் செலுத்தி மூச்சை அந்த இடத்தில் செலுத்துகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். மூச்சு உள்ளிழுக்கும் போது அந்த வலி மென்மையாக மாறுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். இதனால் மனம் வலியை எதிர்ப்பதை நிறுத்தி அதை ஏற்றுக் கொள்கிறது. இதனால் உடல் மெதுவாக சிகிச்சை பெறத் தொடங்குகிறது. தியானம் சின்ன சின்ன அன்றாடச் சூழல்களிலும் உதவும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் சந்தையில் வரிசையில் நின்று காத்திருக்கிறீர்கள் என்றால் பலர் அந்த நேரத்தில் சலிப்படைவார்கள். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் கால்களின் கீழ் தரையை உணருங்கள். உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் சுற்றியுள்ள ஒலிகளை கவனியுங்கள். இதுவே நடமாடும் தியானம்.
அது நீங்கள் எங்கு இருந்தாலும் தியானம் செய்ய முடியும் என்பதற்கான சான்று. நீங்கள் சமையல் செய்யும் போது கூட தியானம் செய்யலாம். காய்கறிகளை வெட்டும் ஒலி, காயின் வாசனை, அடுப்பில் சுடும் சத்தம், இவையெல்லாம் உங்கள் கவனத்தை இன்றைய தருணத்தில் கொண்டுவரும். இதுவே தியானத்தின் நோக்கம். கடந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றி சிந்திக்காமல் தற்போதைய தருணத்தில் வாழ்வது. தியானம் செய்யும் பழக்கம் நம் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியிலும் கலந்து செல்லும் போது அது ஒரு பழக்கமாக மாறிவிடும். அந்த நிலையில்தான் நீங்கள் உண்மையான தியானியின் வாழ்க்கையை அனுபவிக்கத் தொடங்குவீர்கள். நீங்கள் இனி தியானத்திற்கு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை. ஏனெனில் உங்கள் முழு வாழ்க்கையும் தியானமாக மாறிவிடும். நாம் இதுவரை தியானத்தின் அடிப்படையும் அதன் பயிற்சிகளையும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் வழிகளையும் பார்த்தோம். இன்று நாம் ஒரு புதிய கோணத்தில் தியானத்தை பார்க்கப் போகிறோம். அது அறிவியல் கோணம். ஏனெனில் பலர் தியானம் என்றால் ஆன்மீக விஷயம் என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் கடந்த 20-30 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அறிவியல் ஆராய்ச்சிகள் தியானம் நம் மூளைக்கும் உடலுக்கும் ஏற்படுத்தும் மாற்றங்களை நிரூபித்துவிட்டன. முதலில் நம் மூளையின் அமைப்பை பார்ப்போம். நம் மூளையில் பல பகுதிகள் உள்ளன. அதில் முன்பகுதி, ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் எனப்படும் பகுதி, நம் சிந்தனை, முடிவு எடுக்கும் திறன், ஒருமுகப்படுத்தும் திறன் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன, தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் தியானம் செய்தாலே இந்த பகுதி தடிமனாகிறது. அதாவது உங்கள் கவனம் அதிகரிக்கும், முடிவு எடுக்கும் திறன் மேம்படும். அடுத்து அமேகதலா எனப்படும் பகுதியை பார்ப்போம். இது நம் பயம், கோபம், மன அழுத்தம் போன்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மையம். தியானம் செய்யும் பழக்கம் கொண்டவர்களில் வின் செயல்பாடு மெதுவாக குறைகிறது. இதன் விளைவாக அவர்கள் எளிதில் பதட்டமடைய மாட்டார்கள். கோபப்படுவதும் குறையும், மன அழுத்தம் குறையும். தியானம் நம் உடலின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எனப்படும் கோர்டிசோல் அளவையும் குறைக்கிறது. இதனால் இதய துடிப்பு சீராகும், இரத்த அழுத்தம் சீராகும், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். தியானம் செய்யும் பழக்கம் கொண்டவர்கள் சளி, காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு எளிதில் அடிபட மாட்டார்கள் என்பது ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. தியானம் நம் மூளையில் உள்ள ஹிப்போகாம்பஸ் எனப்படும் பகுதியையும் வலுப்படுத்துகிறது. இது நினைவாற்றலை கட்டுப்படுத்தும் பகுதி. அதனால் தியானம் செய்வோர் நினைவாற்றல் மேம்பட்டிருப்பார்கள். வயதான பிறகும் அவர்களின் மூளை செயல்பாடு சுறுசுறுப்பாக இருக்கும். அதுவும் மட்டுமல்ல, தியானம் செய்யும்போது மூளையில் ஆல்பா வேவ்ஸ் மற்றும் தீட்டா வேவ்ஸ் அதிகரிக்கின்றன. ஆல்பா வேவ்ஸ் அமைதி மற்றும் சாந்த மனநிலையை குறிக்கின்றன. தீட்டா வேவ்ஸ் ஆழ்ந்த ஓய்வை மற்றும் படைப்பாற்றலை அதிகரிக்கின்றன. இதனால் தியானம் படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. இசை, எழுத்து, ஓவியம் போன்ற கலைப்பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும். தியானத்தின் அறிவியல் ஆதாரங்கள் பற்றி அறிந்தபோது நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், இது ஒரு மாயம் அல்ல, அல்லது வெறும் ஆன்மீக பணி அல்ல. இது நம் மூளை மற்றும் உடல் இரண்டிற்கும் மருத்துவ ரீதியாக பயனுள்ள ஒரு பழக்கம். நீங்கள் தினமும் குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்கள் தியானம் செய்தால் உங்கள் மனமும் உடலும் ஒரே நேரத்தில் மேம்படும். நாம் இதுவரை தியானத்தின் அடிப்படைகள், அதன் அன்றாட வாழ்க்கையில் பயன்பாடு, அதன் அறிவியல் ஆதாரங்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இன்று நாம் பார்க்கப் போகிறோம் தியானத்தின் பல்வேறு முறைகள். ஏனெனில் தியானம் ஒரே மாதிரி செய்ய வேண்டிய ஒன்று அல்ல, பல வகையான முறைகள் உள்ளன. உங்கள் மனநிலை, உங்கள் வாழ்க்கை முறை, உங்கள் நோக்கம் ஆகியவற்றை பொறுத்து நீங்கள் எந்த முறையை தேர்வு செய்வது என்று முடிவெடுக்கலாம். முதலில் மூச்சு கவனிப்பு தியானம். இது மிகவும் எளிதானதும் எல்லோருக்கும் ஏற்றதும். நீங்கள் வசதியான நிலையில் அமர்ந்து உங்கள் மூச்சை உள்ளிழுக்கும், வெளியேற்றும் ஓட்டத்தை மட்டும் கவனிப்பது. இதன் சிறப்பு என்னவென்றால், இது எங்கு வேண்டுமானாலும் செய்ய முடியும். அலுவலகத்தில், மேசையில் கூட செய்யலாம். பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யும் போது கூட செய்யலாம். அடுத்தது மந்திர தியானம். இதில் நீங்கள் ஒரு சொல் அல்லது வாக்கியம் அல்லது ஒலி ஒன்றை தொடர்ந்து உச்சரிக்கிறீர்கள். எடுத்துக்காட்டாக ஓம் சாந்தி போன்றது. இந்த மந்திரத்தின் ஒலி உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த அமைதியை தரும். இது மனம் அதிகமாக சிதறுகிறவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விபஷ்யனா தியானம் என்ற முறை உள்ளது. இது 10 நாட்கள் நீளமான முகாம்களில் அதிகம் கற்றுக்கொள்ளப்படும். இதில் நீங்கள் உங்கள் உடல் உணர்வுகளை மிக நுணுக்கமாக கவனிக்கிறீர்கள். உடலின் எந்த பகுதியில் வெப்பம், குளிர்ச்சி, வலி அல்லது சற்றும் சலனம் இருந்தாலும் அதை கவனிப்பது. இந்த முறை உங்கள் பொறுமையை அதிகரிக்கும். அன்பு கருணை தியானம் அல்லது லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன். இது மிகவும் இதயத்தை மாக்கும் ஒரு முறை. இதில் நீங்கள் உங்களுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நான் ஆரோக்கியமாக இருக்கட்டும்
என்று சொல்லிக்கொண்டு பிறரை நோக்கியும் அதே வாழ்த்துக்களை அனுப்புகிறீர்கள். இதனால் கோபம் குறையும், அன்பு அதிகரிக்கும். நடமாடும் தியானம் என்பது ஒரு சுவாரஸ்யமான முறை. இதில் நீங்கள் நடப்பதை மிகுந்த கவனத்துடன் செய்கிறீர்கள். ஒவ்வொரு அடியும் தரையை தொடும் உணர்வையும் கவனிப்பது. பூங்காவில் நடக்கும்போது இதை செய்யலாம். இது உங்கள் மனதை தற்போதைய தருணத்தில் வைத்திருக்க உதவும். இப்போது உங்களுக்கு ஏற்ற முறை எது என்பதை தீர்மானிக்க சில விஷயங்கள் உதவும். நீங்கள் அடிக்கடி சிந்தனைகளால் சிதறுகிறவராக இருந்தால் மூச்சு கவனிப்பு அல்லது மந்திர தியானம் உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் உங்கள் உணர்வுகளை ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினால் விபஷனா உகந்தது. நீங்கள் மன உறவை மேம்படுத்த விரும்பினால் அன்பு கருணை தியானம் சிறந்தது. நீங்கள் வெளியில் இயங்கிக் கொண்டே தியானம் செய்ய விரும்பினால் நடமாடும் தியானம் உகந்தது. ஒரு விஷயம் மறக்காதீர்கள், எந்த தியான முறையை தேர்வு செய்தாலும் அதை தொடர்ந்து செய்வதே முக்கியம். தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் செய்வது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். நாம் இதுவரை தியானத்தின் அடிப்படை அறிவியல் ஆதாரங்கள், பல்வேறு முறைகள் ஆகியவற்றை பார்த்தோம். ஆனால் யாரும் தியானத்தை ஆரம்பித்தவுடன் உடனே முழுமையாக கவனத்தை நிலைநிறுத்த முடியாது. ஆரம்பத்தில் பல சிரமங்கள் வரும். அதை அறிந்து கொண்டால் மனம் சோர்வடையாமல் தியானத்தை தொடர முடியும். முதலில் மனம் சிதறுவது இது மிகவும் சாதாரணம். நீங்கள் மூச்சில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் போது திடீரென்று மதிய உணவு என்ன செய்வது, வேலைக்கு அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல், யாரோ சொன்ன வார்த்தை போன்ற எண்ணங்கள் மனதில் தோன்றும். இதை பார்த்தவுடனே தன்னையே குற்றம் சொல்வது தேவையில்லை. அதை ஒரு விருந்தினர் போல பார்த்து விடுங்கள். விருந்தினர் வந்து போனது போல சிந்தனையும் வந்து போய்விடும். பிறகு மெதுவாக மூச்சில் கவனத்தை திருப்புங்கள். அடுத்தது உடல் வலி அல்லது சுகமின்மை. நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் போது முதுகு அல்லது கழுத்தில் வலி தோன்றலாம். ஆரம்பத்தில் சிறிய நேரம் மட்டுமே தியானம் செய்யுங்கள். 5 நிமிடம் 10 நிமிடம் போல மெதுவாக நேரத்தை அதிகரியுங்கள். உட்காரும் இடம் வசதியாக இருக்க வேண்டும். தியானத்திற்காக ஒரு தலையணை அல்லது மென்மையான மேடை பயன்படுத்தலாம். 3வது சிரமம் தூக்கமாகி விடுவது. குறிப்பாக காலை நேரம் அல்லது இரவு நேரம் தியானம் செய்யும்போது சிலர் தூங்கி விடுவார்கள். இதற்கு ஒரு எளிய தீர்வு உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளுதல் மற்றும் கண்களை மெதுவாக பாதியாக திறந்திருப்பது. இதனால் மனம் விழிப்புணர்வுடன் இருக்கும். மற்றொரு சிரமம் எதிர்பார்ப்பு. நாம் தியானம் செய்வதால் உடனே பெரிய மாற்றம் வரவேண்டும் என நினைப்பது. அதுவே மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். தியானம் என்பது ஓர் இயற்கையான பயணம். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம்தான் முக்கியம். தியானத்தின் பயனை நீங்கள் சில வாரங்களுக்கு பிறகே தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள். சிலர் சொல்லுவது போல தியானம் அமைதியான இடத்தில் மட்டுமே செய்ய முடியும் என்றில்லை. சில சமயம் சுற்றிலும் சத்தம் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சத்தத்தை எதிர்க்காமல் அதையும் கவனிப்பில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பறவைகள் பாடும் சத்தம், குழந்தைகள் விளையாடும் சத்தம், வண்டிகள் போகும் சத்தம், அனைத்தையும் உங்கள் கவனத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் எங்கு இருந்தாலும் தியானம் செய்யக்கூடியவராக மாறுவீர்கள். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது பொறுமை. எந்த சிரமமும் தியானத்தின் பாதையை நிறுத்தக்கூடாது. நீங்கள் நாள்தோறும் அமர்ந்து பயிற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழி. நாம் இதுவரை தியானத்தின் அடிப்படைகள், அதன் அறிவியல் ஆதாரங்கள், பல்வேறு முறைகள், சிரமங்கள் ஆகியவற்றை பார்த்தோம். ஆனால் உண்மையில் தியானத்தின் மிகப்பெரிய பலன் கிடைப்பது எப்போது தெரியுமா? அது தியானம் ஒரு தனிப்பட்ட பயிற்சி நேரத்தை தாண்டி உங்கள் வாழ்க்கையிலே கலந்துவிடும்போது. முதலில் உங்கள் நாளின் தொடக்கம் தியானத்துடன் இருக்கட்டும். நீங்கள் விழித்தவுடனே மொபைல் எடுப்பதற்கு பதிலாக படுக்கையிலேயே அமர்ந்து சில ஆழ்ந்த மூச்சுகள் எடுங்கள். உங்களை இன்றைய நாளுக்கு தயார் செய்து கொள்ளுங்கள். இதனால் நாள் முழுவதும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். வேலையின் நடுவில் சிறிய இடைவெளிகள் எடுங்கள். ஒரு கூட்டம் முடிந்ததும் கண்களை மூடி 2 மூச்சுகள் எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் கவனத்தை மீண்டும் புதுப்பிக்கும். பிஸியான சூழலில் கூட தியானத்தின் சக்தியை அனுபவிக்கலாம். சமையல் செய்யும் போதும் நடக்கும் போதும் கூட தியான மனநிலையில் இருங்கள். காய்கறி வெட்டும் சத்தம், வாசனை, அடுப்பின் சூடு, இவை அனைத்தையும் கவனியுங்கள். நடைப்பயிற்சியில் கால்கள் தரையை தொடும் உணர்வை உணருங்கள். இவை சிறிய விஷயங்கள் என்றாலும் தியானத்தை வாழ்க்கையின் ஓர் அங்கமாக்கும். பேசும்போது கூட தியான பாணியே பின்பற்றுங்கள். ஒருவர் பேசும்போது அவர்களின் வார்த்தைகளை முழுமையாக கேளுங்கள். உடனே பதில் சொல்லாமல் ஒரு சிறிய இடைவெளி எடுங்கள். இந்த பழக்கம் உறவுகளை ஆழமாக்கும், மேலும் தவறான புரிதல்களை குறைக்கும்.
இரவு தூங்குவதற்கு முன் 2 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். உங்கள் மூச்சைக் கவனியுங்கள். இன்று நடந்த நன்றியுணர்வுக்குரிய சம்பவங்களை நினைவில் கொள்ளுங்கள். இதனால் தூக்கம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும். இவ்வாறு தியானத்தை ஒரு தினசரி பழக்கமாக மட்டுமின்றி வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும் கலந்து கொண்டால் அது உங்கள் இயல்பாக மாறிவிடும். நீங்கள் தியானம் செய்யும் நேரத்தை தேட வேண்டியதில்லை, ஏனெனில் உங்கள் ஒவ்வொரு தருணமும் தியானமாக இருக்கும். இதுவே தியானத்தின் உண்மையான நிலை. நாம் இதுவரை தியானத்தின் பல்வேறு அம்சங்களை பார்த்தோம். இப்போது நீங்கள் தியானம் செய்யும் இடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அதை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். ஏனெனில் சூழல் உங்கள் தியான அனுபவத்தை ஆழமாக பாதிக்கிறது. முதலில் நீங்கள் எங்கு இருந்தாலும் அமைதியான ஒரு மூலையை தேர்வு செய்யுங்கள். உங்கள் வீட்டு அறையில் ஒரு மூலை அல்லது பால்கனி அல்லது தோட்டத்தின் ஒரு பகுதி தியானம் செய்யும் இடமாக இருக்கலாம். அந்த இடம் சுத்தமாகவும் சீராகவும் இருக்க வேண்டும், ஏனெனில் சுத்தமான சூழல் மனதை இயல்பாக அமைதியாக்கும். தியானம் செய்யும் இடத்தில் அதிக பொருட்கள் கூட்டமாக இருக்க வேண்டாம். ஒரு மென்மையான தலையணை அல்லது மாடம் பரவல் போதும். சிலர் மெழுகுவர்த்தி அல்லது தீபம் வைத்து அமைதியான சூழலை உருவாக்குகிறார்கள். நீங்கள் விரும்பினால் அப்படியும் செய்யலாம். ஒளி மென்மையாக இருக்க வேண்டும். அதிக பிரகாசமான விளக்குகள் கண்களுக்கு சோர்வை தரும். காலை நேரத்தில் இயற்கை வெளிச்சம் சிறந்தது, ஏனெனில் அது மனதை புத்துணர்ச்சி செய்யும். சிலர் மென்மையான வாசனை கொண்ட அகர்பத்தி அல்லது வாசனை எண்ணெய்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உங்களுக்கு அலர்ஜி இருந்தால் தவிர்க்கலாம். மென்மையான வாசனை மனதை ஒருமுகப்படுத்த உதவும். இடத்தின் வெப்பநிலை உங்களுக்கு வசதியாக இருக்க வேண்டும். அதிக குளிரோ அதிக சூடோ இருக்கக்கூடாது, ஏனெனில் உடல் சுகமில்லாமல் இருந்தால் தியானத்தில் கவனம் கலைந்துவிடும். முக்கியமாக அந்த இடத்தை தியானத்திற்காக மட்டும் பயன்படுத்த முயலுங்கள். அங்கே நீங்கள் மற்ற வேலைகளை செய்யாமல் இருந்தால் உங்கள் மனம் அந்த இடத்தை அமைதியுடன் தொடர்புபடுத்திக் கொள்ளும். நீங்கள் அங்கே அமர்ந்தவுடனே மனம் தியான நிலைக்கு எளிதில் சென்றுவிடும். நீங்கள் வீட்டில் தனி இடம் இல்லாவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தினமும் ஒரே இடத்தை தேர்வு செய்து தொடர்ந்து அங்கே தியானம் செய்தால் அந்த இடம் உங்கள் மனத்திற்கு ஒரு புனிதமான தியான மூலையாக மாறும். நாம் இதுவரை தியானம் செய்யும் இடம், சூழல் ஆகியவற்றை பார்த்தோம். இப்போது தியானம் செய்யும் சரியான நேரம் மற்றும் அதை ஒரு நிலையான அட்டவணையில் கொண்டு வருவது பற்றி பார்க்கலாம். ஏனெனில் நேரம் மற்றும் பழக்கம் தியானத்தை நீண்ட காலம் தொடர்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. முதலில் தியானத்திற்கு சிறந்த நேரம் காலை முதலே பலர் சொல்வார்கள். காரணம், காலை நேரம் மனம் மிகச் சுத்தமாகவும் நாள் தொடங்கும் முன் எந்த அழுத்தமும் இல்லாத நேரமாகவும் இருக்கும். நீங்கள் விழித்தவுடன் 10 முதல் 15 நிமிடங்கள் தியானம் செய்தால் நாள் முழுவதும் அமைதியாக இருக்க முடியும். சிலருக்கு மாலை நேரம் சிறந்தது. வேலை முடிந்த பின் வீட்டிற்கு வந்து சிறிது ஓய்வு எடுத்த பின் தியானம் செய்வது அந்த நாளின் அழுத்தத்தை கரைத்துவிடும். இதனால் இரவு நேரம் சுலபமாக அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். உணவு உடனே தியானம் செய்வதை தவிர்க்கவும், ஏனெனில் உடல் ஜீரணத்தில் பிஸியாக இருக்கும். வயிறு நிரம்பிய நிலையில் தியானம் செய்வது தூக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் உணவு உண்ட பின் குறைந்தது 1 மணி நேரம் இடைவெளி விடுவது நல்லது. தியானத்தை அட்டவணையில் சேர்ப்பது முக்கியம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்து தினமும் அதே நேரத்தில் செய்யுங்கள். காலை 6 மணிக்கு அல்லது மாலை 7 மணிக்கு அல்லது உங்களுக்கு ஏற்ற வேறு நேரம் ஒன்றாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து செய்வதே முக்கியம். நீங்கள் பயணம் செய்கிற போதும் அட்டவணையை கலைக்க வேண்டாம். ஹோட்டல் அறை, ரயில், விமானம் எதுவாக இருந்தாலும் சிறிய நேரம் தியானத்திற்கு ஒதுக்குங்கள். நீங்கள் எங்கு இருந்தாலும் தியானம் செய்யும் பழக்கம் தொடர்ந்தால் அது வாழ்க்கையின் ஒரு இயல்பான அங்கமாகிவிடும். தியான நேரத்தை குறைவாக தொடங்கி மெதுவாக அதிகரிக்கவும். முதலில் 5 நிமிடங்கள், பின்னர் 10 நிமிடங்கள், பின்னர் 20 நிமிடங்கள் வரை அதிகரிக்கலாம். இது உங்கள் மனமும் உடலும் மெதுவாக பழக உதவும். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது, தியானம் செய்யும் நேரத்தை மற்ற வேலையால் மாற்ற வேண்டாம். தியான நேரத்தை நீங்கள் ஒரு முக்கிய சந்திப்போ ஒரு மருத்துவ பரிசோதனையோ போலவே மதிக்க வேண்டும், ஏனெனில் அது உங்களுக்காக நீங்கள் தரும் மிக முக்கிய பரிசு. நாம் இதுவரை தியானத்தின் அடிப்படை முறைகள், சிரமங்கள், நேரம், சூழல் ஆகியவற்றை பார்த்தோம். இப்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு நிலையான தியான பழக்கத்தை வளர்த்த பிறகு அதை மேலும் ஆழப்படுத்த சில மேம்பட்ட நுட்பங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் மூச்சின் நுணுக்கத்தை உணர்வது.
நீங்கள் மூச்சு உள்ளிழுக்கும் வெளியேற்றும் உணர்வை மட்டுமல்ல, அதன் வெப்பநிலை, வேகம், மென்மை போன்ற சிறிய விஷயங்களையும் கவனியுங்கள். மூச்சு உள்ளிழுக்கும் போது அது மூக்கில் ஏற்படுத்தும் குளிர்ச்சி, வெளியேற்றும் போது வரும் வெப்பம், இவற்றை உணர்வது தியானத்தின் ஆழத்தை அதிகரிக்கும். அடுத்தது மனச்சிந்தனையை அவதானிப்பது. இது உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு சிந்தனையும் வந்து போகும் மேகமாக காண்பது போல நடக்கும். நீங்கள் சிந்தனையை அடக்க முயலாமல் அதை கவனித்து விடுங்கள். இதனால் சிந்தனை மீது பற்றுதல் குறைந்து மனம் இயல்பாக அமைதியாகும். உடல் ஸ்கேன். தியானம் என்பது ஒரு ஆழ்ந்த அனுபவம். தலையிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு பகுதியின் உணர்வையும் கவனமாக உணர்வது. சில இடங்களில் பதட்டம், வலி அல்லது சூடான உணர்வு இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வது மனம் மற்றும் உடல் இடையேயான தொடர்பை வலுப்படுத்தும். ஒலி தியானம் என்பதும் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் சுற்றிலும் உள்ள ஒலிகளை எதிர்ப்பில்லாமல் கவனியுங்கள். பறவைகள் கூவும் சத்தம், காற்று வீசும் ஒலி, தூரத்தில் போக்குவரத்து சத்தம், இவை அனைத்தையும் ஒரே ஓட்டமாக உணருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒலி மீது மட்டுமே கவனம் செலுத்தினால் அது உங்களை ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். தியானத்தில் இடைவெளி உருவாக்குதல் என்பது மிகவும் முக்கியம். உங்கள் மனம் ஆழமான அமைதியில் சென்றால் அந்த இடைவெளியை பயப்படாமல் அனுபவியுங்கள். அது வெறுமையாக இருந்தாலும் அதுதான் உண்மையான அமைதி. அந்த அமைதியில்தான் தியானத்தின் பலன் அதிகமாக இருக்கும். தியானத்தின் போது கண்ணோட்டத்தை விரிவாக்குதல் என்ற முறையும் உண்டு. நீங்கள் மூச்சில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாலும் சுற்றியுள்ள அனைத்தையும் ஒரே நேரத்தில் உணர முயற்சிக்கலாம். இது உங்கள் விழிப்புணர்வை பரப்பும், மனதை விரிவாக்கும். இவ்வாறு மேம்பட்ட நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் தியானத்தை மேலும் ஆழப்படுத்த முடியும். ஆனால் முக்கியம் என்னவென்றால் பொறுமை மற்றும் தொடர்ச்சிதான். இந்த நுட்பங்களை மெதுவாக பழகி உங்கள் தியான பயணத்தை இன்னும் பலப்படுத்துங்கள். நாம் இதுவரை தியானத்தின் அடிப்படைகள், சூழல், நேரம் மற்றும் மேம்பட்ட நுட்பங்களை பார்த்தோம். இப்போது தியானம் எவ்வாறு உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதை பற்றி பேசுவோம். ஏனெனில் மன அமைதியின் அடிப்படை உணர்ச்சி சமநிலைதான். முதலில் கோபம் பற்றி பார்க்கலாம். கோபம் வந்தால் பலர் அதை அடக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது உள்ளே அழுத்தமாக தேங்கும். தியானம் உங்களுக்கு அந்த கோபத்தை ஒரு பார்வையாளராக பார்க்கும் திறனை தரும். நீங்கள் கோபத்தின் வெப்பம் உடலில் எப்படி உணரப்படுகிறது என்பதை கவனிக்கலாம். இதனால் அந்த வெப்பம் மெதுவாக குறைந்து மனம் அமைதியாகும். வருத்தம் மற்றும் சோகமும் அதே தியானத்தின் போது நீங்கள் மூச்சில் கவனம் செலுத்தும் போது அந்த சோகத்தின் கனத்தை உணரலாம். அதை விரட்ட வேண்டாம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அதை ஏற்றுக்கொள்வதே அதை விடுவிக்கும் முதல் படி. தியானம் இதை இயல்பாகச் செய்ய உதவும். மகிழ்ச்சி கூட தியானத்தில் முக்கியம். மகிழ்ச்சியை உணரும்போது அதை முழுமையாக அனுபவிக்க தியானம் உதவும். அது தற்காலிகம் என்றாலும் அதை ஆழமாக உணர்வதால் வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகளையும் பெரிதாக மதிக்க ஆரம்பிப்பீர்கள். பயம் ஒரு வலுவான உணர்ச்சி. தியானம் அந்த பயத்தை சிதைக்கும் சக்தி கொண்டது. பயம் வந்தால் உடல் எவ்வாறு பதிலளிக்கிறது என்பதை கவனியுங்கள். இதயம் வேகமாக துடித்தல், மூச்சு விரைவாக ஆவது, இவற்றை நீங்கள் அமைதியாக கவனித்தால் அது மனதில் இருந்து விலகத் தொடங்கும். தியானம் உங்கள் உணர்ச்சிகளை அழிக்காது, ஆனால் அவற்றை நீங்கள் கட்டுப்படுத்தும் சக்தியை தரும். நீங்கள் உணர்ச்சிகளை அனுபவிக்கிறீர்கள், ஆனால் அவை உங்களை ஆட்கொள்ள முடியாது. இதுவே உண்மையான உணர்ச்சி சுதந்திரம். இது தொடர்ந்து பயிற்சி செய்தால் உங்கள் தினசரி வாழ்க்கையில் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் நீங்கள் எளிதாக சமாளிக்க முடியும். ஏனெனில் உங்கள் மனம் ஒரு நிலையான அமைதியில் இருக்கும். நாம் இதுவரை தியானம் மனநிலையை எவ்வாறு பாதிக்கிறது, உணர்ச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதை கண்டோம். இப்போது தியானம் உங்கள் உடல் நலனில் தரும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். ஏனெனில் மன அமைதி மட்டும் அல்ல, உடல் நலமும் தியானத்தின் மூலம் பெரிதும் மேம்படும். முதலில் இரத்த அழுத்தம் பற்றி பார்ப்போம். அடிக்கடி தியானம் செய்வதால் உடல் அமைதி நிலைக்கு செல்லும். இதனால் இரத்த நாளங்கள் சீராக இயங்கும். இதயம் மீது அழுத்தம் குறையும். உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்களுக்கு தியானம் ஒரு இயற்கையான மருந்தாக அமையும். மூச்சு முறை மேம்படும். தியானத்தில் ஆழ்ந்த மெதுவான மூச்சு உடலின் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும். இது நுரையீரல் செயல்பாட்டை வலுப்படுத்தும். மூச்சு கோளாறுகள் உள்ளவர்களுக்கு தியானம் தினசரி சிகிச்சையாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். தியானத்தின் போது மன அழுத்த ஹார்மோன்கள் குறையும். இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவாகும். சளி, காய்ச்சல் போன்ற சிறிய நோய்கள் அடிக்கடி வராமல் தடுக்கும். தூக்க தரம் பெரிதும் உயரும். மன அழுத்தம்
மற்றும் பதட்டம் தூக்கத்தை பாதிக்கிறது. ஆனால் தியானம் மனதை சீராக்கி உடலை ஓய்வூட்டும். இதனால் ஆழ்ந்த மற்றும் நீண்ட நேர தூக்கம் கிடைக்கும். தூக்கமின்மை உள்ளவர்களுக்கு தியானம் ஒரு பெரிய தீர்வு. வலி கட்டுப்பாடு தியானத்தின் மூலம் சாத்தியம். நீண்ட கால வலிகள், குறிப்பாக மூட்டு வலி, தலைவலி போன்றவற்றில் தியானம் உடல் மற்றும் மனத்தின் தொடர்பை வலுப்படுத்தி வலியை தாங்கும் சக்தியை அதிகரிக்கும். முக்கியமாக தியானம் உடலை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். ஏனெனில் அது ஒவ்வொரு செயலையும் புதுப்பிக்கும் செயலை ஊக்குவிக்கிறது. இதனால் வயதானாலும் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். இவ்வாறு தியானம் உங்கள் உடல் நலனுக்கும் அற்புதமான பலன்களை தருகிறது. எனவே மன நலனுக்காக மட்டும் அல்ல, உடல் ஆரோக்கியத்திற்காகவும் தியானத்தை ஒரு நாளாந்த பழக்கமாக்க வேண்டும். நாம் இதுவரை தியானம் மனநலம், உடல் நலம், உணர்ச்சி கட்டுப்பாடு ஆகியவற்றில் தரும் பலன்களை பார்த்தோம். இப்போது தியானம் எப்படி வாழ்க்கையில் வெற்றியை அடைய உதவுகிறது என்பதை பார்க்கலாம். ஏனெனில் வெற்றி என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதல்ல, அது மன அமைதி, கவனம் மற்றும் தெளிவை வளர்த்துக் கொள்வது. முதலில் தியானம் உங்கள் கவன சக்தியை அதிகரிக்கும். நீங்கள் எந்த வேலையிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எளிதில் உங்களை பாதிக்காது. இது வேலையே பல மடங்கு உயர்த்தும். தியானம் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும். ஒரு முக்கிய முடிவு எடுக்கும் முன் மனம் அமைதியாக இருந்தால் சரியான தீர்மானம் எடுக்க முடியும். பதட்டம் அல்லது கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தவறாக முடியும். ஆனால் தியானம் உங்களை காம் மற்றும் கிளியர் இல் வைத்திருக்கும். வெற்றி அடைய சிரமங்களை சமாளிக்கும் திறன் அவசியம். தியானம் உங்களுக்கு ஹேண்டில் செய்யும் மென்டலை தரும். தோல்வி வந்தாலும் அதில் சிக்காமல் மீண்டும் முயற்சிக்க உங்களை ஊக்குவிக்கும். தியானம் உங்கள் புதுமை திறனை மேம்படுத்தும். கிரியேட்டிவ் திங்கிங் அதிகரிக்கும். ஏனெனில் மனம் கிளட்டர் இல்லாமல் இருக்கும். புதிய யோசனைகள் இயல்பாக தோன்றும். இது இல்லில் அல்லது இல் வெற்றியை அதிகரிக்கும். முக்கியமாக தியானம் சுய கட்டுப்பாட்டை தரும். உங்கள் நேரம், ஆற்றல் மற்றும் பழக்கங்களை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கும். செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் எந்த பெரிய இலக்கையும் அடைய முடியாது. மேலும் தியானம் நீண்ட கால பார்வையை வளர்க்கும். சிறிய தடைகள் வந்தாலும் பெரிய இலக்கை மனதில் வைத்து தொடர்ந்து செல்ல உங்களை பயிற்சி செய்யும். இதுதான் உண்மையான வெற்றியின் ரகசியம். இவ்வாறு தியானம் உங்களுக்கு மன தெளிவு, மன உறுதி மற்றும் கிரியேட்டிவ் திங்கிங் கொடுத்து வாழ்க்கையின் எந்த துறையிலும் வெற்றி பெறும் வலிமையை அளிக்கும். எனவே வெற்றிக்காக தினசரி தியானத்தை தொடர்வது மிக அவசியம். நாம் இந்த நீண்ட பயணத்தில் தியானம் என்ன, தியானம் செய்வது எப்படி ஆரம்பிக்கலாம், அதை எங்கு செய்யலாம், எந்த நேரத்தில் செய்வது சிறந்தது, அடிப்படை முறைகள் முதல் மேம்பட்ட நுட்பங்கள் வரை கற்றுக்கொண்டோம். மேலும் தியானம் எவ்வாறு மன நலனையும் உடல் நலனையும் உணர்ச்சி கட்டுப்பாட்டையும் வாழ்க்கை வெற்றியையும் மேம்படுத்துகிறது என்பதை பார்த்தோம். தியானம் என்பது ஒரு பழைய ஆனாலும் எப்போதும் புதிதாக உணரப்படும் கலையாம். அது ஒரு சிறிய பழக்கமாக தொடங்கி வாழ்வியல் முழு தரத்தையும் மாற்றும் ஒரு சக்தி கொண்டது. தியானம் உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்ல, உங்களை முழுமையாக அறியும் வாய்ப்பையும் தருகிறது. உங்கள் சிந்தனைகள், உணர்வுகள், உடல் மற்றும் ஆன்மா ஆகியவற்றை ஒரே ஓட்டத்தில் ஒன்றிணைக்கும் ஒரு கருவியாகும். இது ஒரு நாள் 2 நாள் செய்து முடித்துவிடும் விஷயம் அல்ல. தொடர்ச்சியாக செய்தால் மட்டுமே அதன் ஆழ்ந்த பலனை அனுபவிக்க முடியும். ஆரம்பத்தில் சில நிமிடங்கள் தொடங்கி மெதுவாக அதிகரிக்கவும், உங்களுக்கு பொருந்தும் நேரம், இடமுறையை கண்டறியவும், எந்த சிரமம் வந்தாலும் அது கடந்து போகும் என்று நம்பி தொடரவும். முக்கியமாக தியானம் செய்வதற்கான காரணம் எப்போதும் உள் வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பிறர் பாராட்டுவதற்கோ யாருக்காவது நிரூபிப்பதற்கோ அல்ல. இது உங்களுக்குள் இருக்கும் அமைதியையும் சுதந்திரத்தையும் கண்டுபிடிக்கும் ஒரு தனிப்பட்ட பயணம். நீங்கள் தினசரி தியானத்தை மேற்கொண்டால் உங்கள் மனம் ஒரு அமைதியான ஏரியாக மாறும். எந்த புயலும் வந்தாலும் அதன் அடியில் இருக்கும் அமைதி குலையாது. அந்த அமைதிதான் உங்களின் உண்மையான சக்தி. அந்த சக்தியுடன் நீங்கள் வாழ்க்கையின் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும். எனவே இன்று முதல் தியானத்தை உங்கள் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக ஆக்குங்கள். அது உங்களுக்கு கொடுக்கும் பரிசு வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமாக இருக்கும்.